உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த ரசிச்சு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா சக்சஸ் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் தான் இந்த மன்பிரீத் சிங். ஓவராலா மன்பிரீத் சிங் அப்படின்னாலே ஆக்ஷன் காட்டிட்டு ரொம்ப அக்ரெசிவா கேமரா முன்னாடி ரியாக்ஷன் காட்டிட்டு அப்படி இருக்கிற ஒரு கோச்சா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். பட் கபடிக்காக பல கஷ்டங்களை பட்டு கபடியில வந்து கலக்கின ஒருத்தர் இவர். வெயிட் லாஸுக்கு பேர் போன ஒருத்தரும் இவர் தான். ப்ரோ கபடியில ஆடினது என்னமோ ஒரு சீசன் தான், ஆனா ப்ரோ கபடியே ஆட்டி வச்சாரு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. ஸோ மன்பிரீத் சிங்கோட அன்டோல்டு ஸ்டோரி தான் உங்களுக்காக இந்த வீடியோல. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க மன்பிரீத் சிங்கோட ஸ்டோரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இந்த ஸ்டோரி உங்களுக்காக. இதே மாதிரி வேற யாரோட ஸ்டோரி வேணும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ மன்பிரீத் சிங் அவரோட ஸ்டோரிக்குள்ளே என்ட்ரி ஆனோம் அப்படின்னா அப்பப்போ அவன் இவன் அப்படின்னு சொல்லுவேன். அது ஸ்டோரி வைஸாக ஒரு பெருமைப்படுத்துகிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். மற்றபடி எதுவும் கோச்சிக்காதீங்க. ஸோ மன்பிரீத் சிங்கை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே கபடி ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்போர்ட்ஸாக தான் இவருக்கு இருந்திருக்கு. கபடியை அவ்வளோ நேசிச்சிருக்காரு, அவ்வளோ ரசிச்சு ஆடுவாரு. இப்போ நீங்க பார்க்குற இந்த மன்பிரீத் சிங் இருக்காரு இல்லையா, ஒரு மாதிரி அக்ரெசிவா அப்படி இருக்கிற கோச் அப்ப இருந்து கபடி அப்படிதான் அவர் ஆடி இருக்காரு. பிகாஸ் அவர் கபடியை என்ஜாய் பண்ணுவாரு. அதற்கு ஏன் அப்படிங்கிற விளக்கத்தையும் அவரே கொடுத்திருக்காரு. அதற்கு முன்னாடி மன்பிரீத் சிங் அவ்வளோ ஒன்றும் ஈஸியா சின்ன வயசுல இருந்தே கபடியெல்லாம் ஆடிடல. கொஞ்சம் வெல் செட்டில்டு ஃபேமிலி தான். பட் இருந்தாலும் ஃபேமிலியில அவ்வளோ இஷ்யூஸ் இருந்துச்சு. வழக்கமா ஃபேமிலிக்கு வெளியில தான் நமக்கு எதிர்ப்பு இருக்கும். பட் மன்பிரீத்தை பொறுத்த வரைக்கும் கபடி ஆடாம இருக்கிறதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பே அவரோட ஃபேமிலி தான். முக்கியமா அவரோட தாத்தா சர்தார் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவங்க இந்த கம்யூனிட்டியோட மிகப்பெரிய ஆள். அவர் ஒரு ஹிட்லர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி பெரிய ஆளு, ஊர்லேயே பெரிய தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அந்த சர்தார் சிங். அவரோட பேரன் மன்பிரீத் சிங் கபடி ஆடுறது அவருக்கு சுத்தமா பிடிக்காதான். எந்த அளவுக்கு அப்படின்னா இவர் சூப்பரா கபடி ஆடுவாராம். இதை பார்த்து அவங்க ஸ்கூல் பிடி சார் வந்து ஸ்கூல் டைம்ல இவரை வந்து சைக்கிள்லயே அம்பாலால இருந்து டெல்லி வரைக்கும் கூட்டு போயிட்டு கபடி ஆட வைப்பாராம். ஸோ கபடி ஆட வைக்கிறதுக்கு இப்படி கூட்டு போகும்போது சப்போஸ் சர்தார் சிங் கண்ணில் பட்டுட்டாரு மன்பிரீத் சிங்குக்கு அன்னைக்கு ஃபுல்லா அடிதான், சாப்பாடும் கிடைக்காது. அன்னைக்கு அடிச்சு இழுத்துட்டு போய் வீட்டில் ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருவாரு. இப்படிதான் சர்தார் சிங் வந்து மன்பிரீத் சிங்கை வச்சிருந்திருக்காரு. ஸோ கபடி ஆடுறதுக்கு போறதுக்கே மன்பிரீத் சிங்கு பயமா இருக்குமா. ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி தான் தலைவன் ஆட போயிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவரோட ஃபேமிலி அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. இவரோட அப்பா கூட பிறந்தவங்க ஒட்டுமொத்தமா 5 பேரா. அண்ட் அவங்களோட பசங்க, அதாவது இவருக்கு அண்ணன், தங்கச்சி, தம்பி, அவங்க எல்லாருமே தேடி பார்க்கும்போது 19 பேர் இருக்காங்க. அதுல 9 பேர் வந்து பசங்க, 10 பொண்ணுங்க. ஸோ அதுல 9வது ஆள் வந்து கடைசி ஆள் தான் நம்ம மன்பிரீத் சிங். அதனால இவர் மேல ஒரு கண்ணு எப்பவுமே எல்லாரும் வச்சதே இருப்பாங்களாம். அண்ட் கூடவே இவர் மேல வந்து சில பாரங்கள், அதாவது சில பொறுப்புகளும் இவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. பட் தலைவன் அந்த கபடியை மட்டும் கடைசி வரைக்கும் விடவே இல்லையா. ஸோ அந்த மாதிரி கபடி எல்லாம் ஆடிட்டு இருக்க சமயத்துல இவர் வந்து ஆக்சுவலி ஸ்கூல் டைம்ல வந்து ஒரு கார்னர் டிஃபெண்டருங்க. அதுக்கப்புறமா தான் ரைடரா கன்வெர்ட் ஆயிருப்பாரு. ஸோ இவர் வந்து ஒரு தரமான டிஃபெண்டர் அப்போ ஸ்கூல் டைம்ல. ஸோ இவர் இருந்தாலே பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் ஆப்போனன்ட் டீம்ல ஒரு தரமான ரைடர் வந்து ஒரு கிக் விட அந்த கிக் இவரோட ஜால பட்டு, அதாவது தவடா சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல பட்டு இவரோட பல்லு வந்து 2 உடஞ்சி விழுந்துருச்சான். ஸோ இதோட போய் வீட்டில் நின்னா எப்படி இருக்கும். எஸ், பட் அதோட போய் தான் நின்றுருக்காரு. அன்னைக்கு ஃபுல்லா சரியான அடி வாங்கியிருக்காரு வீட்டில் இருந்தவங்க கிட்ட. முக்கியமா அவரோட தாத்தா கிட்ட பயங்கரமான அடி வாங்கியிருக்காரு. அடி வாங்கினது சாப்பாடு கூட இல்லாம உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் அப்படியே அமைதியா நல்ல புள்ள மாதிரி இருந்துட்டு திரும்பவும் கபடி ஆட உள்ள வந்திருக்காரு. அப்போ ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டு ஒரு சஜஷன் கொடுத்திருக்காரு. தம்பி உனக்கு முடி நிறைய இருக்கு, இது கபடிக்கு செட் ஆகாது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதற்காக முடியை கட் பண்ணவும் தலைவர் ரெடி ஆகிட்டாரு. முடியை கட் பண்ணியிருக்காரு. ஏன்னா இவங்க வந்து சர்தார் ஃபேமிலி, அந்த முடியை வந்து அவ்வளோ பெருசாக மதிப்பாங்க. பட் இருந்தாலும் கபடிக்காக அந்த முடியும் கட் பண்ணுறாரு. இது எல்லாமே அந்த ஸ்கூல் டைம்ல தான் நடந்துட்டு இருக்கு. முடியை கட் பண்ணிட்டு வீட்டுக்கு போறாரு. விடுவாங்களா அவங்க 15-20 நாள் வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்களாம். சாப்பாடு போட கிடையாது. அவரை கண்டுக்கவே இல்லையா அந்த 20 நாள். இவர் 20 நாளும் எதுவும் பண்ணல. கபடி ஆட போவாராம், ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிடுவாராம். முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒன்று கொஞ்சம் சாப்பிட, கபடி ஆட தம்பி ஒன்றும் இல்லையா, அதுக்காக ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டுட்டு நம்ம சின்ன வயசுல எலியை அடிச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் தலைவன் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படிதான் அந்த காலகட்டத்தை ஓட்டியிருக்காரு. அவர் வெளியே வந்த காலகட்டம். தென் அதுக்கப்புறமா திரும்ப வீட்டுக்குள்ள சேர்த்திக்கிறாங்க. திரும்பவும் கபடி அப்படிங்கிறத மட்டும் அவரால் விட முடியாமலே இருந்திருக்கு. சரி, இவன் வந்து கபடி ஆடுறான், ஆடிட்டு போட்டோம். அவங்க தாத்தாவுக்கு வந்து அப்பதான் ஒரு ஐடியா வந்திருக்கு, தோணி இருக்கு, இவன் கபடியை இவ்வளோ நேசிக்கிறாங்க அப்படின்னா நல்லா தான் ஆடுவானான்னு பார்த்துருவோமே. அது வரைக்கும் அவர் கபடி ஆடுறத அவங்க ஃபேமிலியில யாருமே பார்த்தது கிடையாது.
கிடையாதுங்கிறது தான் டிசப்பாயின்மெண்ட். ஸோ ஒரு டைம் வந்து இவர் கபடி ஆடிட்டு இருக்கப்போ ஒரு கபடி மேட்ச் ஆட போறாருன்னு அவங்க தாத்தாவுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் அவனை தடுக்கல, ஆட விட்டுட்டாரு. ஸோ அவர் கபடி போய் ஆடிட்டு இருக்காரு அங்கே டோர்னமெண்ட். அப்போ வந்து சர்தார் சிங் ஒரு ஓரமா மறைஞ்சிருந்து மன்பிரீத் சிங் கபடி ஆடுறத பாக்குறாரு. பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகுறாரு. ஏன்னா அந்த டோர்னமெண்ட்ல தலைவன் தான் ஹீரோ அண்ட் அவர் ஆட வந்தாலே கிரௌடு அவ்வளோ கத்துறாங்களாம். ஸோ அதை பார்த்த உடனே சர்தார் சிங்க்கு ஒரு பெருமையா இருந்துச்சாயா, என் பேரனா சூப்பரா கபடி ஆடுறானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அந்த கூட்டத்துல இருந்து அவங்க தாத்தாவை மன்பிரீத் சிங் பார்த்துட்டாரு. பார்த்த உடனே மன்பிரீத் சிங்குக்கு சரியான பயம். அவ்வளவுதான் முடிஞ்சு இன்னைக்கு சோழி இருந்தாலும் என்ன சாவடிச்சிருவான் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டாரு. பட் இருந்தாலும் சர்தார் சிங் வந்து தன்னோட பர்ஸ்ல இருந்து ஒரு 100 ரூபாவை எடுத்து, அப்போ அவர் வந்து சின்ன பையனா இருந்தப்போ அது வந்து ஒரு பெரிய காசு, 100 ரூபாயை எடுத்து இந்தா வச்சுக்கோ, நீ ஆடினது சூப்பரா இருந்துச்சு, அதுக்கான பரிசு தான் இது அப்படிங்கிற மாதிரி தூக்கி மன்பிரீத் சிங் கையில கொடுத்திருக்காரு. அண்ட் அவர் அப்படியே வீட்டுக்கும் கூட்டு போயிருக்காரு. அண்ட் தென் இன்னொரு நாள் மன்பிரீத் சிங்கை கூப்பிட்டு வச்சு, மன்பிரீத்தே நீ சூப்பரா கபடி ஆடுறதான், ஆனா நம்ம குடும்பத்துக்கு நம்ம கம்யூனிட்டிக்கு நீ பெருமை சேர்க்கணும் அப்படின்னா இந்தியாவுக்காக நீ ஆடணும்டா அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ மன்பிரீத் சிங்குக்கு பேபான்னு முழிச்சிருக்காரு. இந்தியாவுக்கு ஆடணுமா, நேஷனலுக்கு ஆடணும்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. பிகாஸ் அவர் கபடி ஆடணும்னு தான் தெரியும், நேஷனல்னா என்ன, ஜூனியர் நேஷனல்னா என்ன, இன்டர்நேஷனல்னா என்ன அப்படிங்கிறதா அவருக்கு தெரியாது. சரி ஓகே நான் ஆடுறேன் தாத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நீ ஆடு, நீ ஆடிட்டா நீ என்ன வேணாலும் கேளு, நான் வாங்கி தரேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அப்போ வந்து இவர் வந்து அந்த 17-18 வயசு அந்த ஒரு காலகட்டம், ஒரு காலேஜ் என்ட்ரியான காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன். பட் அப்படி இருந்தும் இவருக்கு வந்து அந்த நேஷனல் லெவல் என்ன, இன்டர்நேஷனல் லெவல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரில ஆக்சுவலி. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் வந்து இவருக்கு அந்த காலேஜ் பையன் இல்லையா, ஸோ வயசு பையன், டீனேஜ். ஸோ அதனால் இவர் கேட்டிருக்காரு, எனக்கு ஒரு புல்லட் வேணும் தாத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அதே மாதிரி ஃபியூச்சரில் வந்து மன்பிரீத் சிங் இந்தியா டீமுக்கு ஆடிட்டாரு. அவங்க தாத்தா புல்லட்டும் வாங்கி கொடுத்துட்டாரு. அந்த புல்லட்டை இப்போ வரைக்கும் மன்பிரீத் சிங் வந்து வச்சிருக்காராம். பட் அந்த புல்லட் இப்போ சரியான கண்டிஷனில் கிடையாது. இவர் மட்டும் தான் அந்த புல்லட்டை ஓட்டுவாராம். அந்த புல்லட்டை வேற யாருமே தொடாமல் பார்த்துப்பாராம். இன்ஃபேக்ட் அதுக்கப்புறமா 20-25 புல்லட் வந்து அவர் கபடியில் ஜெயிச்சு மட்டுமே வாங்கியிருக்காராம். ஸோ அவ்வளோ புல்லட்டை வந்து அவர் வீட்டில் இருக்கான். இவர் வந்து ஒரு பெரிய புல்லட்டோட பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி அவரே மென்ஷன் பண்ணியிருக்காரு. பட் அவரோட தாத்தா வாங்கி கொடுத்த அந்த ஃபர்ஸ்ட் புல்லட் தான் இப்போ வரைக்கும் இவரோட ஃபேவரட் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ இது அப்படியே போயிட்டு இருந்த சமயத்தில் அவங்களோட தாத்தா வந்து, அதாவது அந்த ஹிட்லர் அப்படின்னு சொல்லப்பட்ட சர்தார் சிங்கை பர்மிஷன் கொடுத்துட்டதுனால இவரோட ஃபேமிலி அண்ட் இவரோட ஊரில் இவரோட கம்யூனிட்டியில் யாருமே இவர் வந்து பிளே பண்ணுறதை கேள்வி கேட்க முடியல. அதுக்கப்புறமா அவரோட தாத்தாவே கூட்டிட்டு போய் ஒரு தரமான கோச் கிட்ட சேர்த்து விடுறாரு, சர்தார் ஆனந்த் சிங் ஜி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அங்கே தான் ரொம்ப காலமாக அவர் வந்து கோச்சிங் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இதெல்லாமே அவரோட எர்லி கரியர். இதுக்கப்புறமா அவர் பண்ண விஷயங்கள் அப்படிங்கிறது வேற லெவல். முக்கியமா பஞ்சாப் டீம் ஆல் இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ்ல இது வரைக்கும் ஒரே ஒரு டைம் தான் கோல்டு வாங்கியிருக்காங்களாம். அந்த வாங்கி கொடுத்த ஒரு பிளேயர் ஆஸ் எ கேப்டன் நம்மளோட மன்பிரீத் சிங் தான். அதுக்கப்புறமா அந்த டீம் எதுவுமே பண்ணல, அதுக்கு முன்னாடியும் எதுவுமே பண்ணல அப்படிங்கிறது அவரே மென்ஷன் பண்ணியிருக்காரு ஒரு இன்டர்வியூல. அண்ட் நான் விசாரிச்சு பார்த்த வரைக்குமே அது அப்படிதான் இருக்கு. அண்ட் ஓவராலா எங்க போனாலுமே கோச்சஸோட ஃபேவரட் பிளேயரா வந்து மன்பிரீத் சிங் தான் இருப்பாராம். அங்க இங்கெல்லாம் கிடையாது, எந்த கோச் எடுத்துக்கிட்டாலும் அவங்களோட ஃபேவரட்டா மன்பிரீத் சிங் இருந்திருப்பாராம். அண்ட் முக்கியமா இவரோட கெரியரவே மாத்தி அமைச்ச ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து பிரசாத் ராவ் அப்படிங்கிற ஒருத்தர் தான், இப்போ டைரக்டர் ஆஃப் PKL நினைக்கிறேன். ஸோ இவர் தான் வந்து மன்பிரீத் சிங்கோட கெரியரவே சேஞ்ச் பண்ணவர். அண்ட் மன்பிரீத் சிங் கோச் ஆனதுக்கு முக்கியமான ரீசனும் இந்த பிரசாத் ராவ் அப்படிங்கிறவர் தான். ஒரு கட்டத்துல வந்து இந்த பிரசாத் ராவ் ப்ரொடியூஸ் பண்ண பிளேயர்ஸ் எல்லாருமே அர்ஜுனா அவார்டு வாங்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அப்படி இல்லாட்டி மன்பிரீத் சிங் மாதிரி தயான் சந்த் அவார்டு வாங்குறவங்களா இருந்தாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான பிளேயர்ஸ் அவெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. சந்தீப் நர்வால், ராகுல் சௌத்ரி இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் இந்த பிரசாத் ராவ் ப்ரொடியூஸ் பண்ண பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது. ஸோ அப்படி இருக்கிறப்போ மன்பிரீத் சிங் வந்து ஒரு கட்டத்துல இந்தியன் டீமுக்கெல்லாம் பிளே பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்போதான் இந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாரு நம்மளோட மன்பிரீத் சிங். மன்பிரீத் சிங் நார்மலாகவே நேச்சுரலாகவே 100 கிலோ வெயிட்டை மெயின்டைன் பண்ற ஒருத்தர். பிகாஸ் அவங்க நிறைய சர்க்கிள் கபடி ஆடுவாங்க அப்படிங்கிறதுனால பஞ்சாப்ல இருக்கிறவங்களாம். ஸோ 100 கிலோ வெயிட்டே வந்து மேனேஜ் பண்ணுவார். ஸோ இந்த நார்மல் ஜென்ரல் கபடி டோர்னமெண்ட் இந்தியாவுக்காக ஆட வரும்போது, அது ஏசியன் கேம்ஸோ இல்லை வேர்ல்டு கப்போ ஆட வரும்போது அதற்காக வெயிட் லாஸ் பண்ணுவார். பிகாஸ் அங்கே வந்து வெயிட் லாஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கு, அது 80 கிலோ இருக்கணும். ஸோ இந்தியா டீம் வந்து 2006 ஏசியன் கேம்ஸ் ஆட போறப்போ அவங்களுக்கு வந்து இந்த வெயிட் லாஸ் பத்தி, அதாவது வெயிட் லிமிட் பத்தி எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. அவங்க வந்து தோஹா போய் இறங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க, 80 கிலோ இருந்தால் மட்டும்தான் உங்களால ஆட முடியும், 80 கீழே இருந்தா மட்டும்தான் ஆட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ 12 பேர் இந்தியா டீமால அழைச்சிட்டு போகப்படுறாங்க. அதுல 4 பேர் ஓவர் வெயிட். தினேஷ் குமார் வந்து 2 கிலோ ஓவர் வெயிட்,
பங்கஜ் சீஷாத் வந்து 3 கிலோ ஓவர் வெயிட், பிசி ரமேஷ் புனேரி பல்டனோட கோச்சா இருந்தார் இல்லையா, அவர் 5 கிலோ ஓவர் வெயிட் அண்ட் மன்பிரீத் சிங் 10 கிலோ ஓவர் வெயிட். இதை ஒரே நைட்ல அவங்க ரெடியூஸ் பண்ணி ஆகணும். அதாவது ஒரே நைட்ல 10 கிலோவை இறக்கி ஆகணும் மன்பிரீத் சிங். ஸோ இதற்காக ரெட் பில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் வந்து கொடுப்பாங்களாம். ஸோ அது கொடுத்தாங்க அப்படின்னா அந்த டேப்லெட் உள்ள போக போக ஸோ பயங்கரமா உடல் வேர்த்து உடல்ல இருக்கிற அந்த வெயிட் அப்படிங்கிறது லாஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்றாங்க. தினேஷ்குமார் 2 கிலோ தான், அவருக்கு ஒரு மாத்திரை. பங்கஜுக்கு வந்து 3 கிலோ தான், அவருக்கு ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க. 2 பேருமே ஒவ்வொரு மாத்திரை உள்ள போட்டு கொஞ்சம் ட்ரைன் பண்றாங்க. ஓகே, அவங்களுக்கு வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஆயிடுது. பட் இங்க வந்து பிசி ரமேஷுக்கு 5 கிலோ, மன்பிரீத்துக்கு 10 கிலோ. ஆனா 3 டேப்லெட் தராங்க. பிசி ரமேஷ் ஒரே டைம்ல 3 டேப்லெட்டையும் போடுறாரு. அதனால பல சைடு எஃபெக்ட்ஸ் அவருக்கு வருது, ஜாண்டிஸ் வருது. அதனாலதான் அவர் முடியையும் இழக்கிறாரு. பட் இதை பத்தி நான் தனியா பிசி ரமேஷோட ஸ்டோரியில போடுறேன், வேணுமா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் மன்பிரீத் சிங் வந்து ஒவ்வொரு டேப்லெட்டையும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் அப்படிங்கிற மாதிரி உள்ள போடுறாரு. அதுல இருந்து எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரெயின் பண்றாரு. ஒரு கட்டத்துல வந்து காலையில 5 மணிக்கு அப்போ இந்தியாவோட ஹெட் கோச்சா இருந்த கேவல் சந்த் சுதர் அவரோட டோரை போய் 5 மணிக்கு தட்டுறாரு. அதாவது வெயிட்டை வந்து மெஷர் பண்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி டோரை தட்டி நான் வெயிட்டை லாஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை நம்பாத கோச் வந்து அவரை கூப்பிட்டு வெயிட் போட்டு பாக்குறாரு. 79 கிலோ இருக்காரு மன்பிரீத் சிங். இது நம்பாம இன்னொரு முறை இன்னொரு வெயிட் மிஷினை வச்சு திரும்பவும் வெயிட் போட்டு பார்க்கறாரு. அப்போயும் 79 கிலோ. டே எப்படா இதை பண்ண, ஒரு நைட்ல எப்படா 10 கிலோவை குறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஷாக் ஆகுறாரு அந்த கோச். பட் கபடிக்காக இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஈஸி தான் அப்படிங்கிற மாதிரி மன்பிரீத் சிங் சாதாரணமா சொல்றாரு. ஆனா அந்த டோர்னமெண்ட் ஆடுறாங்க, அது வழக்கம் போல சாம்பியன்ஷிப் அடிக்கிறாங்க. அண்ட் இது மட்டும் அவர் பண்ண சம்பவம் கிடையாது, இதை விட பெரிய சம்பவமே பண்ணிருக்காரு. முக்கியமா ப்ரோ கபடி லீக் வந்து அவர் ஃபர்ஸ்ட் 2 சீசன் ஆடவே இல்லை. இன்ஃபேக்ட் பிகேல பத்தி அவருக்கு அவ்வளவா அவேர்னஸும் கிடையாது. அதாவது போய் ஆடணுங்கிற ஆசைலாம் அவருக்கு கிடையாது. பட் இருந்தாலும் அவர் வந்து ஓஎன்ஜிசி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துல மட்டும்தான் கபடி ஆடி இருக்காரு. அப்பப்போ ஊர்ல சர்க்கிள் கபடி ஆடுறது வழக்கம். பட் அப்போ 130 கிலோ. பிகாஸ் அப்போ அவர் வந்து இந்திய டீம்ல இருந்து ஆல்மோஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண காலகட்டம். ஏஜ் வந்து 30க்கு மேலாம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா இந்திய டீமுக்கு ஆட போறது இல்லை அப்படிங்கிறதுனால அவர் வெயிட்டே பெருசா மெயின்டைன் பண்ணல. 130 கிலோ வரைக்கும் இருந்தாரு. ஸோ அப்படி இருந்த சமயத்துல அவரோட பையன் 10 வயசு பையன் வந்து அவர்கிட்ட போய் கேட்டிருக்கான், அப்பா நீங்க ஏன் பிகேஎல் ஆடல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க ப்ரோ கபடின்னு ஒன்று வந்திருக்கான், உங்க அப்பாவும் கபடி பிளேயர் தானடா, ஏன் ஆடல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரோட பையன் வந்து அவர்கிட்ட கேட்டிருக்காரு. ஸோ மன்பிரீத் சிங் வந்து அவரோட பையனுக்காக பிகேஎல்ல போய் ஆடணும் அப்படிங்கிற ஆசை வந்திருக்கு. ஸோ அந்த பையன் கேட்டது வந்து பிகேஎல் சீசன் 2 நடந்துட்டு இருந்த சமயத்துல. அண்ட் தென் அப்போ வந்து ஒரு 6 மாசம் இருந்திருக்கு பிகேஎல் சீசன் 3க்கு. ஸோ ப்ரோ கபடியில் என்ட்ரி ஆகணும் அப்படின்னா அதுக்கு வெயிட் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 85 கிலோ. பட் தலைவன் 130 கிலோ. ஸோ இப்போ அவர் வந்து 45 கிலோவை இறக்கி ஆகணும் இந்த 6 மாசத்துல. அதை சூப்பராகவே பண்ணி முடிக்கிறாரு. 130 கிலோல இருந்து 45 கிலோவை குறைச்சி 85 கிலோகிராம் வெயிட் வராரு. அண்ட் ப்ரோ கபடி லீக் சீசன் 3ல பட்னாவுக்காக என்ட்ரி கொடுக்குறாரு. பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் எ பிளேயரா கொஞ்சம் ஆவரேஜ் தான், ரெண்டுமே பண்ணியிருப்பாரு, ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. பட் ஒரு கேப்டனா அந்த டீமை லீட் பண்ணி டிராஃபி அடிக்க வச்சிருப்பாரு அந்த அவர் என்ட்ரியான முதல் சீசனே. அதுக்கப்புறமா பட்னா பண்ண சம்பவங்கள்லாம் பல அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா பிகேஎல் பெருசா தலைமை ஆடல அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். அண்ட் தென் அவரோட கெரியர் கோச்சிங்கை நோக்கி போகுது. அண்ட் அவர் எப்படி கோச் ஆனாரு, கோச் ஆகிறதுக்கான ரீசன் என்ன, யாரு, அண்ட் இப்போ வரைக்கும் அவர் கோச்சிங் ஸ்டைல் மாறாமலே இருக்கு, அதுக்கு காரணம் என்ன, அவரோட சக்சஸ் ஸ்டோரி என்ன, இதை பத்தி தனியா பார்ட் 2 வீடியோவா நான் போடுறேன். இப்போதைக்கு அவரோட ஸ்டோரி மட்டும் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் குறைகள் ஏதாச்சும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.